ஒன் அண்ட் ஒன்லி Yamaha R15 வெர்ஷன் 4 ஆமாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சாலே அவனுடைய மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு இமேஜாக இந்த Yamaha R15 தான் இருக்குது. அவ்வளோ பிடிக்கும் நம்மளுடைய இந்தியன் யங்ஸ்டார்ஸுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிளுமே கூட. இந்த ஒரு வெஹிக்கிளுமே நிச்சயமாக இந்த ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிள்ன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் நான் சொல்லவே தேவையில்லை. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு டிசைன் இதில் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஃபேவரட் டிசைன் சொல்லணும், பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஃபேவரட்டான டிசைன் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு இருக்குன்றப்ப டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் குறையே கிடையாது. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டிலாம் நீங்கள் கண்டுக்கூடாது, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு லிக்விட் கூல்டு VVA டெக்னாலஜி இன்ஜின். இந்த இன்ஜினுடைய ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா 18.1 bhp ஆஃப் ஹவர்ஸும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் பிடிச்சும்பொழுது டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் கிட்டையும் நீங்கள் நல்ல ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணுன்றப்ப அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா டாப் ஸ்பீடு 140 சொல்கிறாங்க இல்லையா. ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 150 கிட்ட வரைக்கும் போக முடியுதுன்றப்போ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் இந்த ஒரு 155cc செக்மெண்ட்லேயே 150 டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் அண்ட் ஒன்லி வெஹிக்கிள் நம்ம Yamaha R15 மட்டும்தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது, டுவெல் சேனல் ABSும் வந்துடுதுன்றப்போ அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,27,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,57,000 கிட்ட வரைக்கும் வருது. இது ஒரு 7,000 இதுவுமே எக்ஸ்ட்ரா தான். பட் இருந்தாலும் மிட் மாடல் லோ மாடல் வரீங்கப்போ நிச்சயமாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த